ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ட்ராகன் செடி வந்து பழுத்துருச்சு. ட்ராகன் வந்து பழுத்துருச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் பெருசாக மெனக்கடலைங்க, ஓகேங்களா? நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச செடி தான். இப்படி செடி வச்சு பக்கத்தில் வந்து ஒரு கொம்பு தாங்க நட்டுருக்கோம், ஓகேங்களா? இந்த கொம்புலேயே பார்த்திங்கன்னா இதனுடைய வேர் வந்து நல்லா இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய பழம் வச்சுருக்கு, ஆனால் நான் இப்போ தான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? பழம் பாருங்கள் என்ன கலர். இது உள்ள ஃபுல்லாக வந்து பிங்க்கு தாங்க. பிங்க்கில் வந்து சீட் மட்டும் பிளாக்காக இருக்கும் இல்லையா, அந்த டைப் தான். இது எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ எறும்பு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இது பூ வச்சதுலேருந்து நம்ம வந்து இந்த மரத்தை வந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னுமே அந்த பூவே விழலை, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளி மரம். இது நாங்கள் வந்து இதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை. நாங்கள் வந்து வேறு எங்கேயோ போகும்போது பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டு போட்ட அந்த விதையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரமாக வந்துருச்சு. இது இந்த முறை தான் ஃபஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து காய் வச்சது. ஆனால் இப்போ காய் இல்லை, நல்லா வளர்ந்துடுச்சு மரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு நெல்லிக்காய் எப்படி வச்சுருக்கு பாருங்கள். காய் ஃபுல்லாக பெருசாகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியுது நல்லா எப்படி இருக்குது காய் ஃப்ரெஷ்ஷாக. நேற்று நைட்டு மழை வந்துருச்சுங்க, 12 o'clock நைட்டு மழை. அதனால பார்த்திங்கன்னா மரம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காயெலாம் பார்த்திங்கனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம், ஊறுகாய் பண்ணி சாப்பிட்லாம். பட் ஆனால் ஊறுகாய் போட்டு வச்சா ஃப்ரிட்ஜில் தான் மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம வெளியே வச்சா ரொம்ப நாளுக்கு வந்து இருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கொத்து கொத்தா. நம்மளுக்கு மரமே தெரியாது. அந்த இலைய அளவுக்கு வந்து காய் இருக்குது. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் எப்படி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக நாங்கள் வேஸ்ட்டாக தாங்க போவோம். ஏன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா பறிச்சுட்டு போவாங்க. மற்றபடி நாங்கள் பெருசாக இதை யூஸ் பண்ணுறதில்ல. எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லை, உள்ளே வந்தானா பறிச்சிட்டோம். அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்குது. அந்த அத்திக்காய் இருக்குமே, அத்திக்காய் தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நெல்லிக்காய் தான். இப்பயும் இடியுது, மழை வரட்டுங்க. ஆனால் நம்ம வந்து கலக்காக்கு தான் தண்ணி கட்டியாச்சு. மழை வருது, அதனால் நிறைய வந்து முளைச்சி போகுது. பரவாயில்ல, மழை வந்தால் சரி. ஒன்று போனால் ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொடி முல்லை செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ வச்சுருக்கு. கட் பண்ணி விட்டுருக்கணும், விடலை. நேற்று வந்து நம்ம பூ பறிக்க டைம் இல்லை, அதனால் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பூத்து போயிருக்கு. ஆனால் இந்த பூ வந்து இன்றைக்கி தான் நம்ம பறிக்கணும். இப்படி இருப்பாங்க, சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. ஆனால் ஈவினிங்கில் மட்டும்தான் வைக்க முடியும். இதை கட் பண்ணி பூ பறித்து கட்டி ஈவினிங்கில் வச்சுக்கலாம். மார்னிங்கில் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்ல புளியம்பூ மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கும், கலர் மாறிட்டுருக்கும். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரும்பரும்பா சூப்பராக இருக்கும். இது வந்து வீட்டுக்கு கிட்ட வந்து வைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து இது வந்து திஷ்டி செடின்னு சொல்கிறாங்க. மழை இப்போ ஜஸ்ட்டு மழை தூறல் வந்தது, அதனுடைய தூறல் பாருங்களேன். இந்த செடியில் எப்படி இருக்குது, லைட்டாக தான் வந்தது, ஹெவியாக இல்லை. இது வந்து திஷ்டிக்காக தான் மேக்ஸிமம் திஷ்டிக்காக வைக்கிறாங்க. நாம் வந்து அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு என்னென்ன செடி கிடைக்குதோ நம்ம எல்லா செடியும் வைக்கிறதாங்க. நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. மரம் வளர்த்து தான் ஒரு கெடுதல் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் நம்புறதில்ல. அதனால் நம்ம வந்து நிறைய செடிகளை வளர்க்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன செடின்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரியாது நம்மளுடைய புளிய மரம். கொஞ்சம் சின்ன செடி தான், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா புளியும் காய் வச்சுருக்குவாங்க.
ஒரு காய் கூட குட்டி காய் இல்லைங்க. இந்த மாதிரி நல்லா நீளமாக தான் வச்சுருக்கு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணி வெளியே போட்ட புளியங்கொட்டையிலேருந்து முளைச்சது தான். நம்ம வந்து செடியாக வைக்கல, ஆனால் நல்லா காய் வச்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கீழெல்லாம் தெரியல, பூவாகவும் இருக்குது, காயாகவும் இருக்குது, துளிராகவும் இருக்குது. இந்த மாதிரி புளியங்காய் இருக்குது. அதே மாதிரி இந்த புளிய மரத்துக்கு அடியிலே பார்த்திங்கன்னா சீத்தா செடி ஒன்று இருக்குது. இதுவும் நம்ம வைக்கல, இது நம்ம விதை போட்டதுனால வளர்ந்தது தான். ஃபுல்லாக காய் நிறைய இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அந்த சீத்தா செடிங்க, ஓகேங்களா. இது வந்து சீத்தா செடி. இந்த சீத்தா செடிக்கு அடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்னாரி செடி இருக்குது. நன்னாரி சர்பத் சாப்பிடுவீங்க இல்லையா, இதுதாங்க அந்த செடி நன்னாரி. நாம் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணதில்லை, ஆனால் இது வந்து அந்த செடி. இந்த நன்னாரி செடியினுடைய வேரை எடுத்து நம்ம லெமன் ஜூஸ் மாதிரி பண்ணி இந்த வேரை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதான்னு கரெக்டாக எனக்கு தெரியல, ஆனால் இதனுடைய வேரை தான் பயன்படுத்தி நன்னாரி சர்பத் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லெமன் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த முறை லெமன் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஊறுகாய் போடணும். இந்த லெமனையும் சீடு இல்லாத லெமனையும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும். இந்த லெமனையும் போட்டாலும் புளிக்கும், அது போட்டிங்கன்னா புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் ஒரு 10 பழம், அதை ஒரு 10 பழம் எடுத்து நம்ம ஊறுகாய் செய்வோம். இன்னும் பழுக்கட்டும். ஒரு வீட்டுக்கிட்டே எவ்வளோ செடி இருக்குது பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெமனு. இந்த லெமன் செடிக்கு பக்கத்தில் வந்து இது லெமன் இலையும் புளிய இலையும் பாருங்கள் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த புளியங்காயோடு தெரியுதா. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், எல்லாமே புளிப்பே. பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சீத்தா செடி ஒன்று தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு சுரக்காய் செடி. இது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அந்த நாட்டு சுரக்காவை வந்து ஒடித்தோம். அந்த ஒடிச்சதுலேருந்து மிஸ் ஆகி ஒரு செடி வந்து இங்கே முளைச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரம் ஃபுல்லாக. இது ஒரு குடும்பம், வாழை குடும்பம். இந்த இடத்துல வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து 10 இயர்ஸாக இந்த மரம் வந்து இங்கே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இது இதே இடத்துல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குரோட்டன் செடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் வந்து இருக்கும் இல்லையா, நிறைய வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இந்த செடி. நாங்கள் அதுக்காக வைக்கல, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அதனால் இந்த பிளான்ட் வச்சுருக்கேன். இது பார்க்கும்போது ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. மழை தூர்னதுனால மேலே வந்து டாட்டாக இருக்குது, தண்ணியாக. மழை வந்தாவே செடிங்க சிரிப்பே வேறு தான். பூ பாருங்கள் எப்படி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு பக்கத்தில் இந்த கீரை பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த கீரை தான் வந்து குப்பை கீரைன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. குப்பை கீரை. இங்கே ஒரு செடி முளைச்சிருக்கு, ஆனால் இது என்ன செடின்னு தெரியல. இது களை தான் எதனா இருக்கும், மற்றபடி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்காது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஒரு செய்யணும்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி, ஓகேங்களா. தலைமுடி வந்து கருப்பாகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இதுதான். தேங்காய் எண்ணெயில் வந்து அந்த வெட்டி வேறு, இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இதை வந்து நல்லா அரைச்சி ஒரு டேப்லெட் சைஸ்க்கு வந்து எடுத்து மாத்திரை அளவுக்கு எடுத்து வெயிலில் காய வச்சு அதை எடுத்து தேங்காய் எண்ணெயில் ஊற போட்டு தலைக்கு வந்து தேய்க்கிறது. இதெல்லாம் போட்டோன்னே எண்ணெயே பிளாக் ஆகிடும், பார்த்திங்கன்னா தெரியும். இதனுடைய காய் பாருங்கள் இப்படி இருக்கும். இது வந்து அம்மன் பச்சரிசி, இது இல்லை இது, ஓகேங்களா. இதனுடைய காய், ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடி ஒன்று முளைச்சிருக்கு. நம்ம வேஸ்ட் கத்திரிக்காய் போட்டிருப்போம், அதனால் வந்து இது முளைச்சிருக்கு. மேலே மண் இருக்குது. பழுத்த கத்திரிக்காய் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், அதனால் இது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை நொச்சி தலையிலே வந்து கருநொச்சியா, இது வந்து
க்ரீன் கலர், பச்சை கலர் நொச்சி தழை. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க விவசாயி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஓகேங்களா, சிறுதானிய மகத்துவ மையம் சார்பாக திருவண்ணாமலையில் இருக்குங்க. ஓகேங்களா, அவங்க டீம் வந்து இங்கே ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க. அதில் வந்து இந்த செடி கொடுத்தாங்க. ஓகேங்களா, நம்மளையும் தோட்டத்தில் வந்து வரகு, தென்னை இந்த மாதிரிலாம் பயிர் வைக்க சொல்லியிருக்காங்க. நாம் இன்னும் அந்த மாதிரி வச்சதில்லை. அங்கே அதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே இந்த செடி கொடுத்தாங்க. இந்த செடி வச்சா வீட்டுக்கிட்ட கொசுவே வராதான். ஓகே, நேச்சுராகவே நம்மளுக்கு வீட்டுக்கிட்ட இங்கே கொசு கிடையாது. இருந்தாலும் ஏன் வேஸ்ட்டாக போகணுன்னு நம்ம ஒரு செடி வச்சுருக்கு. ஓகேங்களா, இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாட்டு பாகற்காய். ஓகேங்களா, இந்த செடி வந்து முளைச்சிருக்கு. ஏற்கனவே இங்கே இருந்ததுங்க பாருங்கள், நிறைய செடி. இங்கே ஒன்று, அதுக்கு பக்கத்தில் ஒன்று வந்திருக்கு. இது வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சீத்தா செடி இருக்குது. இந்த சீத்தா செடியில் வந்து இந்த பாவக்கொடி ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு மருதாணி செடிங்க. இது வந்து நாட்டு மருதாணி செடி. மருதாணிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி இலையாக தான் இருக்கும், பெரிய பெரிய இலையாக இருக்காது. இது வந்து ஒரு இடத்துல நாங்கள் எங்கேயோ வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா வந்து மருதாணி செடி வீட்டுக்கிட்டே இருந்தால் மகாலட்சுமியே இருக்கிற மாதிரியாங்க. ஓகேங்களா, பெண்கள் வந்து எப்போவுமே மருதாணி வந்து கையில் வச்சுக்கிட்டே இருக்கணுமா. அது அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பி வைக்கணுமா. இந்த மருதாணி நம்ம கையில் இருந்தால் வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக எதுவுமே நடக்காதும், எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்குமா அப்படின்னு இந்த மருதாணியுடைய வரலாறில் வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா, உங்கள் வீட்லேயும் பிளேஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரி மருதாணி செடியெல்லாம் வந்து வளர்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பயன் இல்லை தான். பட் வந்து இதை நம்ம பாட்டி வைத்தியத்தில் சொல்லுவாங்க இல்லையா, மருதாணியை வந்து அரைச்சி நம்ம கைக்கு வச்சுக்கிட்டால் பித்தம்லாம் போயிடும், கால் வெடிப்புகள்லாம் போயிடும். தலைக்கு வந்து நிறைய பேர் தேய்ச்சிக்கிறாங்க. ஹேர் கலர், நேச்சுரல் ஹேர் கலர். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. வேணால் மருதாணி வந்து வச்சுருக்கோம் நம்ம தலைக்கெல்லாம் தேய்ச்சதில்லை, ஆனால் நிறைய பேர் தேய்க்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம வீட்டுக்கு இருந்தால் நம்ம ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஹேர் கேர்னாவே நம்ம ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி நம்ம வந்து செடிங்களை வந்து இங்கே வளர்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து செம்பருத்தி செடி. இது ஏன் வந்து இலைகள்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னா, நாங்கள் இங்கே துணி துவைக்கிற பிளேஸு, அதனுடைய தண்ணி பட்டுறதுனால அப்படி இருக்குது. ஓகேங்களா, நம்ம செம்பருத்தியும் வந்து பார்த்திங்கன்னா நான் சாமிக்காக தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, நம்ம வீட்டில் வந்து செடி வளர்க்குறதுன்றது தான் நம்மளுடைய ஃபுல் டைம் வேலையே, ஹாபி கிடையாது. ஃபுல் டைம் வேலையே செடி வளர்க்குறது தான். எனக்கு என்னென்ன செடி கிடைக்குதோ எல்லா செடியும் வளர்ப்பேங்க. ஓகேங்களா, அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன இடக்கு மடக்க கொஷின் கேட்காதீங்க. நெக்ஸ்ட்டு இது கேப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கனகாம்பரம் செடி இருக்குது, டில்லி கனகாம்பரம். இது வந்து விதையே போட தேவையில்லை. இந்த விதை வந்துடுச்சுன்னா, இந்த மாதிரி காய் வந்துடுச்சுன்னா இதில் இருக்க அடியில் இருக்க விதை வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வெடித்து அது படுற இடத்துலலாம் நமக்கு கொடுத்துரும். இப்போ இங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா மேலே வந்து கொய்யாக்காய் செடி இருக்குது. ஓகேங்களா, இது வந்து தைவான் பிங்க்கு. இந்த கொய்யா செடி ஒட்டின மாதிரியே நம்மளுக்கு என்ன இருக்குது, சீத்தா செடி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், சீத்தா செடி, கொய்யா செடி. இந்த பப்பாளி வந்து ஏற்கனவே காமிச்சிருப்போம். இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதனுடைய இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10 கிளையாக பிரிஞ்சிருக்கு. இது ஹைப்ரிட் தான். இது காற்று அடித்து வந்து நல்ல ஃபுல்லாக காய் இருக்கும். ஒரு 100 காய் இருந்துருக்குங்க. நான் கம்மியாக தான் சொல்கிறேன், நான் பழமே வைக்கல. அப்போ காற்று அடிக்கும் போது என்ன பண்ணிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. ஆனால் அதனுடைய ஒவ்வொரு கணுவில் இருந்தும் நம்மளுக்கு வந்து துளிர் விட்டு இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஆலமரம் மாதிரி எங்கள் வீட்டில் உண்மையாகவே இது ஒரு ஆலமரம் மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலராக மடிஞ்சிருக்கு பாருங்கள், கருணக்கிழங்கு. இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வச்சோங்க. அதனுடைய ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குன்னே தெரியல. தண்டு பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளைஞ்சிருச்சு. விளைஞ்சி இது மாதிரி கருணக்கிழங்கு வந்து தாள் வந்து எல்லோ கலராக, இலைகள் வந்து எல்லோ கலராகி மடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த கிழங்கு வந்து நம்ம தோண்டிக்கலாம். ஆனால் தோன்ற இடத்துல இல்லை, அந்த மாதிரி ஃபுல்லாக இது வந்து கவராக இருக்குது. இது வந்து நம்ம கால்வாய்ங்க. ஓகேங்களா, நம்ம ஒரு தொட்டி வச்சுருக்கோம், தொட்டிலேருந்து தண்ணி போகிற வழி, அதனால இந்த இடத்துல இந்த செடிகள்லாம் இருக்குது. நம்ம இதுக்குன்னு மெனக்கிடக்கூடாது இல்லையா, நம்ம தண்ணி ஊற்றுவோம், சில டைம் ஊற்ற மாட்டோம், அதுக்காக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் வச்சுருக்கு. அப்படியே உள்ளே போகலாம். பழம் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா பழம் வச்சுருக்கு.
என்ன பழம்? என்ன கொய்யாக்காய். இது வந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது என்ன பூச்செடின்னா இது இது காக்கட்டான் பூச்செடி. எங்கள் வீடே நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீடே லொக்கேட் ஆகிருக்குது பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி கல், பாறை இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்து தூரமாக வச்சுட்டு தான் ஒரு செடியும் வைக்கிறோம். செடி நல்லா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே இந்த சீத்தா செடியெல்லாம் வளர்ந்துருச்சு. ஃபுல்லாக இது மாதிரி பந்தல் மாதிரி இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. அதனால எனக்கு என்ன ஒரு பயம்னா, இங்கே நம்ம திராட்சை கொடி வச்சுருக்கோம். நான் ஏன் இந்த இடத்துல திராட்சை கொடி வச்சேன்னா, நம்ம கண் எதிர்க்க நம்ம தோட்டத்தில் உள்ளே போய் வச்சிட்டோன்னா ஒரு நாள் போவோம், ஒரு நாள் போக மாட்டோம். அது வளரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக கண் எதிர்க்கவே இருக்கணுன்றதுனால வச்சுருக்கோம். இன்னொரு ரீசன் நம்ம இங்கே அவரைக்கொடி போட்டிருக்கோம் இல்லையா. அவரைக்கொடி பந்தல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு கொம்பு நட்டோன்னா இந்த திராட்சை கொடி அதிலே போயிடும்ல, ஏறிக்கும். அப்படி பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ஒரு அடுக்கு மல்லி செடி. இது கூட ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இங்கே மாடு கண்ணுக்குட்டி மேய்ஞ்சு செடி இந்த மாதிரி குட்டிஸாக இருக்கலாம், பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு பச்சை முல்லை செடி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இந்த பச்சை முல்லை செடி நான் இப்போ ஒட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிளைகளை வளைச்சி மேலே கல் வச்சு விட்டுருக்கேன். ஓகேங்களா. இது ஒரு 6 மந்த் ஆகும். இந்த மாதிரி ஒரு 4-5 போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ வரும்னு தெரியல. ஆனால் இந்த காக்கட்டானுடைய வேர் இருக்குது. வேர் எங்கெங்கே போதும் இந்த மாதிரி செடி வந்துடுதுங்க. ஓகேங்களா. இந்த பப்பாளி மரம் இதுதாங்க ஒரிஜினல் பப்பாளியுடைய மரம் தண்டு. ஓகேங்களா. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இது அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனையாக பிரிஞ்சிருக்கு. இப்படி பிரிஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய மரமாக என்ன சொல்கிறது, ஆலமரம் மாதிரி தான். இதோட கிளை பாருங்கள். இங்கேருந்து இப்படி போயிட்டு இது வெளியே போய் வச்சுருக்கு. இப்படி போய் வளைஞ்சிருக்கா. இது பாருங்கள். இது ஒரு கிளையிலேருந்து இப்படியெல்லாம் பிரிஞ்சு இப்படி வளைஞ்சிருக்கு. எதுவுமே இது புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையில் தான் வளருன்றது உண்மை தான். ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் பாருங்கள் எப்படி வளைஞ்சிருக்கு. எடுத்து போட்டலான்னா இது போகவே மாட்டேங்குது. இது வந்துட்டே தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் அடியில். எந்த மாதிரி வளைஞ்சு போயிருக்கு பாருங்கள். இப்படிதான் இருக்குது. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காய் காய்ச்சிருக்கு. பச்சை முல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த அரும்பே பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக தான் இருக்கும். இது இன்றைக்கி வந்திருக்க அரும்பு தான். ஓகேங்களா. அந்த ஒயிட் கலருக்கு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். பூ பூத்தாலும் இந்த மாதிரி க்ரீன் கலராக தான் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு குப்பை மேனி தலை இங்கே அதிகமாக முளைச்சிருக்கும். இதெல்லாம் இது நேச்சுராக வரலைங்க. நாங்கள் தான் எடுத்துகிட்டு தான் போட்டோம். ஏன்னா இது ஃபுல்லாக முள் பெரிய மரமாக சூழ்ந்து இருந்தது இந்த இடத்துலலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு விதைகளும் நாங்கள் போட்டது தான் இதெல்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி தான். முன்னே நான் இதுக்கு மருந்து போட்டிருந்தேன். இருந்தாலும் கொஞ்சோண்டு அப்படி இருக்குது. மற்றதெல்லாம் தெளிஞ்சிருச்சு. இந்த இலை மட்டும் அப்படி இருக்குது. சரிங்களா. இலை அப்படி இருந்தால் பறித்து போட்டுடணும். இதுதான் பட் இது நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. ஆனால் இந்த அவரைக்கொடி என்ன பண்ணணும்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதார் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா இந்த திராட்சை கொடி ரொம்ப நல்லா வளருது பாருங்கள். இது நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், வேலி போடணும்.
பந்தல் போடணும், ஃபுல்லாக ஏறிக்கும். சூப்பராக வளர்ந்துருச்சுது. நான் இந்த இடத்துல தான் தோண்டும் போது பார்த்திங்கன்னா சுற்றி கல்லே இருந்தது. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல தான் வராதுன்னு நினச்சேன், ஆனால் இது சூப்பராக வந்துடுச்சு. இது வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தின் தாய் செடின்னு சொல்லணும். இனிமேல் இது வந்து தாய் செடி தான் நமக்கு. இந்த கொய்யா மரம் ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 2 காய் இருக்குது. ஃபுல்லாகவே காய் தான். இன்னும் நம்மளுக்கு நம்ம இன்னும் நம்ம தோட்டத்தில் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை முந்திரி செடி வைக்கணும் தாங்க. அது இன்னும் எனக்கு செடியே கிடைக்கல. முந்திரி செடி வைக்கணும். பார்த்திங்கன்னா வெள்ளை தேக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷ கன்று தாங்க. இது கிட்டத்தட்ட 45 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. ரீசன் என்னென்னா, முன்னே சொன்னேன்னா இங்கே தொட்டி இருக்குது. இல்லை, தொட்டியை சுற்றி தான் நம்ம இந்த செடிகளெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படியும் தொட்டி ரொம்ப தண்ணி வெளியே வரும் இல்லையா, அதை வச்சு. இதுவும் அதே மாதிரி தாங்க. நாங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு மழை பெஞ்சாவே என்ன பண்ணோன்னா அந்த மாதிரி காற்றடிச்சு, இப்போ கூட இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது காய்க்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனுடைய தண்டு பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கா. இது என்ன பண்ணோம், அந்த வெயிட்டுக்கு அந்த காற்று அடிக்கும்போது தொம்முன்னு விழுந்துடும். அதனால் அதுவும் வளராது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மூங்கில் இருக்குது. இந்த பக்கம் ஹைட்டாக நாவல் செடி இருக்குது. அதுக்கும் மேலே அந்த சைடில் குட்டி குட்டிஸாக இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் குட்டி குட்டியெல்லாம் இருக்குது. இது ஈட்டி மரம். ஏன்னா நம்ம இங்கே செடி இறக்கணும் இல்லையா, செடி இறக்குனதுலேருந்தே நமக்கு வந்துடுச்சு. இது காக்கட்டான் பூ அரும்பு தெரியுதுங்களா, இது காக்கட்டான் பூ. நல்லா உங்களுக்கு விஷுவல் கூட நல்லா இருக்குங்க, க்ரீனாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் செடியெலாம். இது வெத்தலை கொடியில் வெத்தலை வள்ளி கிழங்கு கொடி, கருணக்கிழங்கு மாதிரி. இதுவும் வெத்தலை வள்ளி கிழங்கு கொடி. ஜஸ்ட்டு நான் சும்மா இது பிடிச்சி விட்டேங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சீத்தா மரத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணி, சீத்தா மரத்தை முடிச்சுட்டு இப்போ வாழை மரத்தை வரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சுங்க. அதுதாங்க செடி மாதிரி தாங்க. நாமளும் ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா நெக்ஸ்ட்டுன்னு அப்படியே மூவ் ஆகினே இருக்கணும். ஒரு இடத்துல தேங்கவே கூடாது. தேங்கினாவே இது ஜஸ்ட்டு ஒரு டைலாக் தான். தேங்கினா தான் சேரு, ஓடினா தான் ஆறு. ஓகேங்களா, நம்ம ஓடிட்டே இருக்கணும் இந்த கொடி மாதிரி. இது உண்மையாகவே நல்ல ஒரு இன்ஸ்பைரிங் இந்த கொடி. இப்போ நெக்ஸ்ட்டு அது போகிறதுக்கு பிளேஸ் இல்லாமல் அது நிற்குது. அந்த மாதிரி இருக்கணும் க்ரோத்னா. இது உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு 30 நாள் ஆயிருக்குமா. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 35 டேஸ் தான் ஆகுது. நான் வீடியோ எடுக்கும் போது தான் இது பிளான் பண்ணேனே, இதில் போடணுன்னு சொல்லிவிட்டு, இதில் ஏற்றணும் அப்படின்னு. நான் இந்த சின்ன செடியில் ஏற்றினேன், அது அப்படியே ஃபுல்லாக வளர்ந்துருச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி வளர்ந்தால் யார் வேணான்னு சொல்லுவா. அதே பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லா தரம் வந்துடுச்சு. நம்ம நேற்று சாமி கும்பிடலைங்க, டைம் இல்லை. கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் சாமி கும்பிடணுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாழைக்காலாம் நான் தான் பறிச்சிட்டேன். அப்பப்போ பறிச்சுனே இருக்கிறது தான், சமைச்சினே இருக்கிறது தான் நமக்கு. இங்கே ஒரு கொய்யா செடி இருக்குது. இது தைவான் இல்லை, அலகாபாத் காய் இருக்கு பாருங்கள். இதுவும் நிறைய காய்க்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, மரம் ரொம்ப பெருசாக வளரும், ரொம்ப பெருசாக வளரும். இந்த அலகாபாத் பொறுத்த வரைக்கும் மரம் பெருசாக வளரும். இது கீழே ஒரு பச்சை வாழை செடி இருக்குது. இது ஃபுல்லாக நிழலில் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் வாழை மரம் வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மல்லி செடி இருக்குது, அடுக்கு மல்லி. அதுவும் 2 அரும்பு வச்சுருக்கு. இந்த பீக்கங்கொடி பாருங்களேன், இது பூ எடுக்கிற ஸ்டேஜில் நம்ம இன்னும் மருந்து போடலை. மருந்து போடாதனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எறும்பு எப்படி இருக்கு பாருங்கள். இது கடிச்சா என்ன ஆகிறது, நம்ம
பூ வந்துடுச்சு. இப்போ காய்க்கிற நேரத்தில் நம்ம வந்து எறும்பு விட்டுட்டோம். மருந்து இன்னும் ரெடி பண்ணல. இன்னொன்று மருந்து போடணும். நம்ம வந்து அவரையிலே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலரு அவரை தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, எதுவும் பிளான் பண்ணல. நமக்கு தெரிஞ்சும் எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க இந்த விதை. நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும், பந்தல் போட்டு ஏற்றணுன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படி ஏற்றிருக்கோம். பந்தல் முடிஞ்சிட்டும் நல்லா இந்த மாதிரி வந்து வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு கொய்யா செடி முடிஞ்சதா, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போசிட் சைடில் ஓகேங்களா, இந்த பப்பாளி செடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூவரச மரம் வச்சுருக்கோம். பூ பாருங்களேன். இது என்னத்துக்காகன்னு தெரியல, மரம் எனக்கு. பூ வச்சுருக்கு பாருங்க. அதில் ஒரு வண்டும் இருக்குது. பூனாவே வண்டு தானே. ரொம்ப பெருசாக ஹைட்டாக வளர்ந்துருக்கு. காய் வேறு இருக்குது. பருத்தி பூ மாதிரி இருக்குது. இந்த பப்பாளி மரத்துக்கு பக்கத்துலேயே தான், இதுக்கு பக்கத்தில் தான் ஈட்டி. ஈட்டி மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நந்தி வட்டம் செடி வச்சுருக்கோம். இது வந்து அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா, அது அவ்வளோதான். இது ஈவினிங் ஆயிடுச்சு இல்லை, அதனால் வந்து டல் ஆயிடுச்சு. நிறைய அரும்புலாம் வச்சுருக்கு பாருங்கள். மூங்கில் இது வந்து மரத்தில், ஈட்டி மரத்தில் இதாங்க பெரிய நல்லா இங்கே தண்ணி இருந்துகிட்டே, தண்ணி இருந்தால் மரம் கூட சூப்பராக வரலாங்க. இந்த மாதிரி தண்டு பாருங்கள், ஒரே லென்த்தாக நல்லா ஹைட்டாக இருக்குது இந்த மாதிரி. ஆனால் நல்ல நிழல் கொடுக்குது. மூங்கில் கூட வந்து இது சிறு மூங்கில் தான் வச்சோம். ஆனால் வந்து நிறைய கீழே கிளச்சி வர அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வைக்குது. இந்த அளவுக்கு இந்த முறை தான் பெருசாக வச்சுருக்கு. நான் கட்டி விட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம என் வீட்டை சுற்றி இருக்கிற செடிங்க. ஓகேங்களா, வேறு நான் இதுலேயும் என்ன மிஸ் பண்ணிட்டேன் இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வளர்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இந்த இடத்துல வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு செடி வந்து கட் பண்ணிட்டு வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. என்னன்னு தெரியுதா, ட்ராகன் தான். சும்மா அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு தொட்டியில் வச்சு வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா துளுத்துருச்சு. அவ்வளோதாங்க. ஆனால் இதுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு ஒட்டுண்ணி செடி மாதிரி. இது வந்து எதனா பிடிச்சிட்டு தான் ஏறுமே. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பில்லரோ, ஒரு சிமெண்ட் காங்கிரீட் பில்லரோ, இல்லைன்னா ஒரு மரமோ, ஒரு கொம்போ, இது வந்து காற்றடிச்சா விழுந்துடும் இல்லையா. இது வேர் வந்து அது நல்லா கிரிப்பாக பிடிக்கணும். அப்படி பிடிச்சாதான் இது நல்லா வளரும். ஓகேங்களா, இப்போ எனக்கு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். இது நம்ம பெருசெல்லாம் மெனக்கட்டுறதில்ல. உங்களுக்கு எங்கன்னா கிடச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்து வந்து வீட்டுக்கிட்ட வைங்க. ஆனால் தண்ணி எந்த நேரமும் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. டெய்லி மார்னிங் இருக்கணும், ஈவினிங்கில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி. மூங்கில் கூட நல்லா அழகுங்க, நல்லா சில்லுன்னு இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்தாவே ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வளர்க்குறதுல எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க. இது ஃபுல்லாக நாங்களே தான் பார்க்குறோம். ஓகேங்களா, ஹால் வச்சுலாம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இடம் இருந்து தண்ணி இருந்தால் போதுங்க. நமக்கு தண்ணி இருந்தால் நேச்சுராகவே நம்மளுக்கு நிறைய செடி வளர்க்கலாம். அது ஒவ்வொரு வேஸ்ட்டுன்னே கிடையாதுங்க. எல்லா செடியுமே பயனுள்ள செடி தான். இங்கேருந்து பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும். நான் காமிச்சது எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் வரும்.
அவ்வளோதாங்க. ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.